என்னாச்சு? ஏன் டென்ஷனா இருக்க? இந்த ஐயரை இன்னும் காணோம். ரிங் போயிட்டே இருக்கு. பைக்ல வந்துட்டு இருக்காரா இருக்கும், அதனாலதான் போன் எடுக்கலையோ என்னமோ. நிவி ரெடி ஆயிட்டாளா? அவகிட்ட எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு வந்திருக்கேன், ரெடி ஆயிடுவா. ஏண்டி ஏதோ சாஃப்ட்வேர் கான்ட்ராக்ட்ல அப்ராட் போறேன்னு சொல்லிட்டு இருந்த, இப்போ அம்மாவோட கட்டாயத்தினால ஃபைனல் இயர் முடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் நைட்க்கு தயாராயிட்டியா? என்னடி நீங்களே மொக்க ஜோக் சொல்லிட்டு நீங்களே சிரிப்பீங்களா? ஹலோ, சாரு, ஏற்பாடெல்லாம் ரொம்ப ஜெகஜோதியா இருக்கே. அமக்கலப்படுத்திட்டமா? பெருசா என்னத்த மாமா பண்ணிட்டேன்? மகன் இருக்கிறது இவ ஒருத்திதான். பையன் படிக்கிறான். இதுதான் எங்க வீட்ல முதல் கல்யாணம். டாம்டோம்னு இல்லனாலும் இந்த அளவுக்காவது செய்யதானே வேணும். செய்ய வேண்டியதுதான். ஆமா, மூர்த்தி எங்க? காலையில இருந்து ஆளையே காணோம். உங்களுக்கு தெரியாதுதா, அவர் எந்த காலத்துல முன்னாடி நின்னு ஒரு காரியத்தை பண்ணிருக்காரு. அதை விடுங்க, நீங்க போய் வரவங்களை கொஞ்சம் பாருங்க. நான் பாத்துக்கிறேன்மா, நீ சரி போய் மாமா. உன் வேலையை பாரு. சரி. ஏய் நிவி, இன்னுமா ரெடி ஆகாம உட்கார்ந்திருக்க? என்னம்மா, என்ன பிரச்சனை? எதுவா இருந்தாலும் சொல்லு. என்ன? அப்பா என் கல்யாணத்துக்கு வரமாட்டாரா? ஏன் தெரியல. சரி, இப்ப அவர் எங்க இருக்காரு? வீட்ல இருக்காரா? கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லி தூங்கிட்டு இருக்காரா? அப்பாவோட ஜூனியர் அருளனா போன் பண்ணி சொன்னாங்க. இந்த மனுஷன் ஏன் தான் இப்படி பிரச்சனைக்கு மேல பிரச்சனை பண்றாரோ தெரியல. சரி, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ முதல்ல புடவைய கட்டி நகையெல்லாம் போட்டுக்கோ. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, ரெடி ஆயிடுமா? என்ன ஆண்டி ரொம்ப சாதாரணமா சொல்றீங்க? அப்பா வராம நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அப்பா வராம நான் ரெடியாக மாட்டேன். என்னமோ அந்த ஆளுதான் ஊர் ஊரா தேடி கண்டுபிடிச்சு மாப்பிளைய கூட்டிட்டு வந்து இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண மாதிரி சொல்றா. உன்னை பத்தி கொஞ்சம் கூட நினைக்க மாட்டேங்கிறா. ஏன் சாரு, ஏன் உனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? எல்லாம் உன் தலையெழுத்து. என் தலையெழுத்தை விடு. அவங்க அப்பா ராத்திரி இங்கதானே இருந்தாரு. அது ராத்திரி. இப்ப அவர் இங்க இல்ல. ராத்திரியே கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாராம். வீட்ல நல்லா தூங்கிட்டு இருக்காராம். துரை எழுப்புனாலும் எந்திரிக்க மாட்டேங்கிறாராம். அவரோட ஜூனியர் போன் பண்ணி நிவி கிட்ட சொல்லிருக்காரு. டேய் மாப்ள, காடை சீக்கிரம் கீழே இறக்குடா. டேய் ரம்மிய சேரம் அடிக்குது மச்சி. சூர்யா, உங்க அப்பா கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு வீட்ல உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. அவர் வராம நிவி மணவரைக்கே வரமாட்டேங்கிறா. வாடா, 2 பேரும் போய் அவரை கூட்டிட்டு வரலாம். சும்மா போமா, எப்ப பார்த்தாலும் உனக்கும் புருஷனுக்கு இதே வேலையா போச்சு. நீ போய் கூட்டு வா, நான் வரல. டேய் வாடா ப்ளீஸ். அப்பா முதல்ல மண்டபத்துக்கு வரட்டும், நிம்மி மணவரைக்கு வரட்டும், முகூர்த்தம் ஆரம்பிக்கட்டும், அப்புறமா நான் வர்றேன். வாங்க. More
தூங்குறாரா? இதுவரை முழிச்சிட்டு தான் இருந்தேன், இப்பதான் தூங்குறேன். ஏன் தம்பி, அங்க உங்க பொண்ணுக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நீங்க இங்க வந்து இப்படி குடிச்சிட்டு படுத்து கிடந்தா என்னங்க அர்த்தம்? மண்டபத்துல உங்களை காணுமேன்னு எல்லாரும் பதறி போயிட்டோம். வர்றவங்க எல்லாம் பொண்ணோட அப்பா எங்கன்னு கேக்குறாங்க. உங்க பொண்ணு அப்பா வந்தாதான் தாலி கட்டிக்குவேன்னு இன்னும் மணவரைக்கு வராம அடம் பிடிக்குது. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம யாருக்கிட்டையும் சொல்லாம இப்படி இங்க வந்து படுத்து கிடக்குங்களே, இது நல்லா இருக்கு. எனக்கு நல்லா தான் இருக்கு. உங்களுக்கு தான் நல்லா இல்ல சித்தப்பா. எனக்கு மரியாதை தராத இடத்துல 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் சரி, என்னால அங்க இருக்க முடியாது. அது சரி, இப்ப நான் அங்க வந்து என்ன பண்ண போறேன்? What I'm going to do there? செல்வை, மூர்த்தி, நீங்க பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நீங்க பெத்த மக தாலி கட்டிக்கிறதுக்காக மண்டபத்துல காத்துக்கிட்டு இருக்கா. நீங்க அங்க வந்து வேலை வெட்டி பாருங்க, செலவுக்கு காசு கொடுக்கன்னு யாரும் கேட்க போறது இல்ல. எல்லாத்தையும் சாருவே பண்ணி முடிச்சிட்டா. ஓஹோ, பொண்ணுக்கு அப்பனா மணவரையில வந்து நில்லுங்கன்னு தானே கேட்கிறோம். அண்ணே வாங்கண்ணே, வாங்க. எல்லாரும் கார் கதவை தடார் தடார்னு சாத்திட்டு வேக வேகமா உள்ள வந்தீங்களா? ஏதோ எனக்கு அடிய போடதான் வந்தீங்கன்னு நினைச்சேன். இப்பதான் எனக்கு தெரியுது நீங்க அடிய போட வரல, அட்வைஸ் பண்ண வந்திருக்கீங்கன்னு. டேய் சிவா சார், பாத்தியாடா? எக்ஸ்கியூஸ் மீ சித்தப்பா. டேய், இன்னைக்கு தேதி கிடைச்சாடா? விருச்சிக ராசிக்கு நீதி போதனைன்னு ராசி பலன்ல போட்டிருக்கான்னு கேலண்டர் போய் பார்த்துட்டு வா. மூர்த்தி தம்பி, விதண்டவாதம் பண்ற நேரமா இது? 9:10 முகூர்த்தம். பொண்ணுக்கு காப்பு கட்டி மணவர சடங்கெல்லாம் செய்யணும். ஐயரே பொண்ணை அழைச்சிட்டு வாங்கங்கிறாரு. பொண்ணு அப்பா வந்தாதான் வருவேங்கிறா. இப்பவே மணி ஆயிடுச்சு. விளையாட்டுக்கு இது நேரம் இல்லை தம்பி. சாருவோட நிலைமையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. சாருவோட நிலைமையை நான் நினைச்சு பார்க்கணுமா? அவளோட நிலைமையை நான் ஏன் நினைச்சு பார்க்கணும்? இங்கத்தான் நேர்லயே பாக்குறேன். ஏன் நீங்களும் நல்லா பாருங்க. என்ன தெனாவிட்டா சவுத்துல சாஞ்சுக்கிட்டு முறைச்சிட்டு நிக்கிறான்னு பாக்குறீங்கல்ல? திமுரு, உடம்பெல்லாம் திமுரு. பொண்ணோட நகையெல்லாம் ஒரிஜினலா மாப்பிள நேரம் ஆகிக்கிட்டே இருக்கு. பொண்ணு ரூம்குள்ள உட்கார்ந்துருக்கு. ஐயரு ஓட்டிக்கிட்டு இருக்காரு. பொண்ணோட அம்மாவையும் காணா, அப்பாவையும் காணா. ஒன்னும் நடக்கிற மாதிரி தெரியலையே. நீ வேற, எங்கேயாவது பக்கத்துல போயிருப்பாங்க. அவங்க என்ன நம்மள மாதிரியா வந்தமா தாலியை கட்டணமா பொண்ணை கூட்டிட்டு போனோமான்னு இருக்கிறதுக்கு? பொண்ணு வீட்டுக்காரங்க இல்லையா? ஏதாவது அவசரமான வேலை இருக்கத்தாண்டா செய்யும். போக வரத்தான் இருப்பாங்க. அதனால என்ன, நடக்க வேண்டியதெல்லாம் நல்லா நடந்துட்டு தானே இருக்கு. மாப்பிள, பொண்ணோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஏதோ பிரச்சனையா. அந்த ஆளு இந்த அம்மா கிட்ட கோச்சுக்கிட்டு ராத்திரியே கிளம்பி போயிட்டாராம். நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், நீங்க என்னடானா கொஞ்சம் கூட அசராம பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இப்ப என்ன, நீ சொன்னதை கேட்ட உடனே நான் அதிர்ச்சியாயி ஐயோ அப்படியே நெஞ்ச பிடிச்சிக்கிட்டு இந்த பெட்ல சாஞ்சிடணும். அப்பதான் உனக்கு திருப்தி இல்லையா? இதுல ஏன் திருப்தி என்ன இருக்கு மாப்பிள? உங்க மகனுக்கு கல்யாணம், பொண்ணோட அம்மாவையும் அப்பாவையும் காணோம். இத சொன்னா இட்லிக்கு சாம்பார் ஊத்தலாமா சட்னி ஊத்தலாமான்னு ரொம்ப கேஷுவலா இருக்கிறீங்க. என்னம்மா, ஓ அண்ணனும் உன்ன மாதிரியே உலகம் தெரியாதவனா இருக்கான். இத பார், பொண்ணை கையில பிடிச்சு கொடுக்கறாங்களோ இல்லையோ, நமக்கு கையில கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டாங்களா இல்லையா? அப்புறம் என்னடா பிரச்சனை? கல்யாணத்தை நடத்தியாக வேண்டியது அவங்க பொறுப்பு. இல்லாட்டி அவங்களுக்கு தான் நஷ்டம். அதனால நீ ஒன்னும் யோசிக்காத, கல்யாணம் பக்காவா நடக்கும். இன்னொரு விஷயம், அந்த அம்மாவை சாதாரணமா நினைக்காத. அந்த ஒத்த பொம்பளை 10 ஆம்பளைக்கு சமம். கெட்டிக்கார பொம்பளை தனியா நின்னு எல்லாத்தையும் சமாளிக்கும். அந்த அம்மாவுக்கும் அவங்க புருஷனுக்கும் ஏதோ சின்ன பிரச்சனை ஏற்கனவே கேள்விப்பட்டதுதான். அதை பத்தி நமக்கு என்ன இருக்கு? நமக்கு ஆதாயம் வந்தா சரி. உங்க சௌகரியத்துக்கு எல்லாம் பேசாதீங்க. உங்க அம்மா சொன்னாங்கன்னு மட்டும்தான் சாருவை கட்டிக்கிட்டீங்களா? படிச்சிருக்கா, சொத்து பத்து நிறைய இருக்குன்னு தானே கட்டிக்கிட்டீங்க. அத்தா பையன் வக்கீலுக்கு படிச்சிருக்காரு. சொந்தத்துல வர மாப்பிள்ளை நல்லவரா இருப்பாருன்னு நம்பிதானே அவன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? என்ன பண்ண? அவன் அம்மா அப்பா காலத்துக்கு அப்புறம் அவளுக்கு வந்த சொத்தை எல்லாம் பாதியை வைத்து குடியும் சூதாட்டமா கழிச்சிங்க. மீதி சொத்தை அவங்க அப்பாவோட பங்காளிங்க கேஸ் போட்டாங்க. உங்களை நம்பி அந்த கேஸை கொடுத்தா இன்னும் விடிவே வரல.
இத்தனை வில்லங்கத்துக்கு நடுவுலையும் அவ கையில இருந்த 1-2 சொத்துல கொஞ்சத்தை வித்து அவளோட நகையெல்லாம் மகளுக்கு போட்டு தட்டு தடுமாறி இந்த கல்யாணத்தை நடத்துறா. நீங்க என்னடான்னா யார் வீட்டு பொண்ணுக்கோ கல்யாணங்கிற மாதிரி இங்க உட்காந்து வியாக்கியானம் பேசிட்டு இருக்கீங்க. தம்பி, அவ உங்க மக, பொண்ணுக்கு பெரிய பெண்ணா, எனக்கு இருக்கிற பொறுப்பு கூட உங்களுக்கு இருக்க வேண்டாமா? யோ நிறுத்தியா? பேசிக்கிட்டே போற. அவதான் சொத்தோட வந்தாளா? நாங்க என்ன சொத்தோட வர வரைக்கும் வீதியில நின்று பிச்சை எடுத்துட்டு இருந்தோமா? அவளுக்கு என்ன சொத்து இருக்கோ அதே அளவு சொத்து எனக்கு இருந்துச்சு. வரும்போது சொத்தை மட்டுமா கொண்டு வந்தா, தரித்திரத்தையும் சேர்த்து கொண்டு வந்தா. இவளை கட்டின நேரம் பார் கவுன்சில்ல என் மேல ஆக்ஷன் எடுத்தாங்க. கோர்ட் பக்கமே போக முடியல. சரி, வேற தொழில் செய்யலான்னு சொத்தை விற்க ஆரம்பிச்சேன். இவ சொத்தை மட்டுமா வித்த? என்னோட சொத்தையும் சேர்த்துதான் வித்த. தரித்திரத்துக்கு ஒரு தொழிலும் பிக்கப் ஆகல. என்னமோ வேணுனே வஞ்சகம் பண்ற மாதிரி பேசுறீங்க. கடன் கொடுத்தவன் கழுத்துல துண்டை போட்டு நெரிக்க ஆரம்பிச்சான். வண்டலூர் பக்கத்துல இருக்கிற பிளாட்டை வித்து கடன் அடைக்கலான்னு இவகிட்ட கேட்டா, இவ என்னமோ அதை வித்துதான் பொண்ணுக்கு கல்யாணம் செய்யணும்னு சொல்றா. புருஷனை விட பொண்ணு முக்கியமா போச்சுல இவளுக்கு. இதையும் கேட்க மாட்டேங்கிறீங்க. இதை கேளுங்க, இதை கேளுங்க. போகட்டும், விடுங்க தம்பி. சொத்தை பத்தி பேசுற நேரமா இது? இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல கிளம்பி கல்யாணத்துக்கு வாங்க. பொண்ணுக்கு அப்பனா மணவரையில நில்லுங்க. தாலி கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் மத்ததெல்லாம் பேசிக்கலாம். நான் சொல்றத கேளுங்க. இந்த கதையெல்லாம் இங்க விடாதீங்க. பாருங்க, கல்யாணத்துக்கு என் தயவு வேணுங்கிறப்பவே இவ்வளவு வெறப்பா நிக்கிறவ தாலி கட்டி முடிச்சிட்டா என்ன தெனாவட்டா நிப்பா. அதனால பேச்ச முதல்ல முடிப்போம், கல்யாணத்தை அப்புறம் முடிப்போம். என்ன சொல்றீங்க? இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? ஒரே ஒரு தடவை சொல்றேன், நல்ல கவனமா கேட்டுக்கங்க. ஓகே? இவகிட்ட கோர்ட் வில்லங்கங்கள் இல்லாம இருக்கிறது 3 சொத்து. 1 வண்டலூர் சொத்து. அதை வித்துதான் கல்யாண செலவு செய்யறதா இவ சொல்றா. அதனால அதை விட்டுருவோம். இன்னொன்னு, இவ அப்பா அம்மா இருந்த வீடு, சென்டிமெண்ட் ப்ராப்பர்ட்டி. அத பின்னாடி பார்த்துக்கலாம். 3வது கூடுவாஞ்சேரில் இருக்கிற 3 கிரவுண்ட் நிலம். அந்த இடத்தை எனக்கு எழுதி தர சொல்லுங்க. நான் இருக்கிற கடனெல்லாம் அடைச்சிட்டு ஏன் செலவுகளை பாத்துக்கிறேன். இதை மட்டும் இவ செஞ்சுட்டானா நான் இப்பவே கிளம்பி கல்யாணத்துக்கு வருவேன். இல்ல எல்லாத்தையும் இவளையே செஞ்ச மாதிரி கல்யாணத்தையும் இவளையே நடத்தி முடிக்கட்டும். என்ன சொல்றீங்க? சார், போன். டேய், என்னடா இது? நேரம் காலம் தெரியுமா? அப்புறம் போன் பண்ண சொல்லு. யார் 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 யார்? உங்க பொண்ணு அப்பாவை கல்யாணத்துக்கு வர சொல்லுங்கன்னு போன்ல ஒரே அழுக. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா? ஓ, பாத்தியா? Father and daughter sentiment. Beautiful இல்ல? குடு 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 குடு. Hi sweetheart. டாடி, ஏன் டாடி என் கல்யாணத்துக்கு வர மாட்டேங்கிறீங்க? ப்ளீஸ் ப்ளீஸ் டாடி, வாங்க. நீங்க வரலனா நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் டாடி. चलो चलो ப்ளீஸ் டா, அழாத चलो. என்னடா பண்ண சொல்ற? உங்க அம்மா தான் நான் கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டிருக்கா. நான் என்னடா பண்ணுவேன்? சத்தியமா சொல்றேன்டா, வேணும்னா உங்க அம்மாட்ட நீயே பேசி பாரு. சரி, கொடுங்க. ஜஸ்ட் a minute. Speak to my daughter. நிவி, அம்மா, அப்பா வராரா இல்லையாம்மா? நிவி ப்ளீஸ் டா கண்ணா, அழாத. நான் உனக்கு சொன்னேன்ல அப்பாவை கூட்டிட்டு வரேன்னு. நீ முதல்ல போனை வை, நாங்க உடனே வந்துருவோம். எழுந்துருங்க, எழுந்துருங்கன்னு சொன்னேன். எதுக்கு போகணும், கிளம்புங்க. எங்க? கல்யாண மண்டபத்துக்கு. ஏண்டே, இவ்வளவு தூரம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், அதுக்கு பதில் சொல்லாம கிளம்புனா என்ன அர்த்தம்? இத பாரு, உன் பொண்ணு கல்யாணம் நடந்தாலும் சரி நடக்கலைனாலும் சரி, ஐ டோன்ட் கேர். நீ சொத்தை எனக்கு எழுதி தராம நான் அங்க வரது அவுட் ஆஃப் கொஸ்டின். ஓகே? ஓகே. ஓ, நீங்க கேட்ட மாதிரியே நான் என் சொத்தை எழுதி தரேன். வாவ், தட்ஸ் மை வைஃப்.
பொண்டாட்டினா இப்படிதான் இருக்கணும். பாத்தீங்களா பாத்தீங்களா? இதன் she an angel? சிவா டாக்குமெண்ட்ஸ் எடுத்து வா, சீக்கிரமா எடுத்து போடா, சைன் பண்ணி. ஒரு நிமிஷம். இப்போ இங்க வச்சு என்னால கையெழுத்து போட முடியாது. நீங்க கல்யாணத்துக்கு வாங்க, தாலி கட்டி முடியட்டும், அப்புறம் கையெழுத்து போட்டு தரேன். ஏய் மறுபடியும் என்ன? இது பாருங்க, என் மேல நம்பிக்கை இருந்தா கல்யாணத்துக்கு வாங்க. சாரு 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 சாரு, என்ன சாரு நீ? என் செல்ல குட்டியில உன் மேல நம்பிக்கை இருக்காதா? இது பாருமா, நான் கல்யாணத்துக்கு கண்டிப்பா வருவேன். நான் வராம கல்யாணம் நடக்குமா? அது மட்டும் இல்லாம இது நம்ம டாக்டர் கல்யாணம், நான் வராம எப்படி இருப்பேன்? ஆனா ஒண்ணு, என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. நீ சொன்னதை செய்யல, இவங்க யாருக்கும் நிம்மதி இல்லாம பண்ணிடுவேன், இன்க்ளூடிங் யூ. நோ அபவுட் மீ. Wait. Welcome. வாங்க. சிவா, டாக்குமெண்ட்லாம் ரெடியா இருக்குல்ல? எல்லாம் பக்காவா ரெடியா இருக்கு சார். ஆமாமா, இல்லனா அவர் பொண்ணு கல்யாணத்தை அவரே நிறுத்திடுவாரு. ஏய், டாக்குமெண்ட்ஸ் ரெடியா வச்சுக்கோ. முகூர்த்தம் முடிஞ்ச அடுத்த செகண்டே இங்க வச்சே சைன் வாங்கிடணும். ஓகே சார். ஓகே. ஓம் கணநாஹன்வா கணபதிகம் நமாமஹ கவிம் கவீனாம் உபமஸ்ரமஸ்ரமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பதஹ நஸ்கந்தன் மூதபிஸ்ரேதசாதனம் ஏகதந்தாஜ வித்மஹ வக்ரதுண்டாஜ தீமஹ தன்னோ தந்தே பிரஜோதயாஹாத் தத்புருஷாஜ வித்மஹ வக்ரதுண்டாஜ தீமஹ தன்னோ தந்தே பிரஜோதயாஹாத். கெட்டி மேளம். ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதிகே சரண்யே த்ரயம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே வக்ராமின் சுபஹே தொம் ஜீவ சரதாம். பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்குள்ள எவ்வளவு கஷ்டம். போதண்டா கடவுளேன்னு ஆயிடுச்சு.